So it is a nice occasion. So என்னோட ஜேர்னி அஸ் எ டீச்சராக நான் எப்படி என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு டீச்சிங் வந்து வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 1000 கெஸ்ட் லெக்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் மூலயமா என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் students, so many students got motivated and transformation நடந்தது. So whenever there is a time, I always allocate my time for the student community. So அந்த விதத்தில் so for arranging this type of event in college, so I congratulate the college management and the principal and the coordinators and other supporting staff. So எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வேல்யூ ஆடிங். இப்போ நம்ம டெய்லியும் காலேஜுக்கு வரோம். காலேஜுக்கு வரதுனால என்ன வேல்யூ ஆட் ஆகுது? வாட் இஸ் த வேல்யூ வி ஆர் கெட்டிங்? ஃபர்ஸ்ட் காலைல எழுந்துக்கிறோம், சரியா? காலேஜ் இல்லை, லீவ், என்ன பண்ணுவோம்? லேட் ஆகும், சரியா? So, to get the discipline in our life, அதுக்கு தான் எஜுகேஷன். ஸோ காலையில் எழுந்துக்கிறதுக்கு தான் எஜுகேஷன். டு டூ சம் டாஸ்க் டெய்லி, அவர் டேஸ் ஆர் என்கேஜ் வித் ஆக்ஷன். ஸோ வென் வி டூ த ஆக்ஷன், வாட் ஹேப்பன்? எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ டெய்லியும் நம்ம இது பண்ணுறோம், சம் ஆக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு டேக்கு வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஸோ ஆக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்ஷன் வில் கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா, அனுபவம் கிடைச்சா என்ன ஆகும்? வென் யூ கெட் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு நான் கண்டினியூஸாக லெக்சர் போயிட்டே இருக்கேன், மீட்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, ஐ காட் த எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன ஆகுது? நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா அதனால என்ன யூஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை ஃபர்தர் லைஃப்பை வந்து பார்த்துக்கும், சரியா? ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்றார் வள்ளுவர். எனக்கு திருக்குறள் தான் வந்து இருக்கிறதுலே மை ஃபேவரைட் புக். நான் ரீட் பண்ண புக்லேயே வந்து திருக்குறள் இஸ் த ஃபேவரைட் புக் விச் கிவ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம லைஃப்பில் வெவ்வேறு கட்டத்தில் நம்ம நினைக்கும் போது, when you get the question, அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சராக உனக்கு திருக்குறள் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் திருக்குறள் இஸ் த ஃபேவரேட் புக். அதில் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஒரு பிறப்பில் ஒரு கல்வியை கட்டுறாங்க, ஏதோ சம் எஜுகேஷன். எஜுகேஷன்னா வந்து நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறது கிடையாது. இப்போ யூஸ்வலாக நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பர் டேக்கு எத்தனை ஹவர் இருக்குது கிளாஸில்? 7 hours இருக்குது. இப்போ 7 hours நம்ம என்கேஜ் பண்ணுறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே எடுக்கிறோம். ஆனால் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த 7 hours உங்களை நீங்களே கேட்கலாம், வாட் யூ லேர்ன் டுடே அப்படின்னா எத்தனை கான்செப்ட் உங்களுக்கு மைண்டில் ரிசீவ் ஆகும்? எத்தனை கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? ஆஃப்டர் அட்டெண்டிங் 7 hours தனுஷ் பாட்டு தான் ஓடும், படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை அப்படின்னு ஓடும், சரியா? ஆனா 1 டேக்கு நான் கண்டுபிடிச்ச பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, 1 டேக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு டீச்சர் ஒரே ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணாலே போதும். 1 day 1 கான்செப்ட். அந்த மெத்தடுக்கு பேரு, அந்த டைப் ஆஃப் லேர்னிங்க்கு பேரு 1 day 1 கான்செப்ட். இது வந்து நான் ஒரு 20 years-ஆவே வந்து நான் ஃபாலோ பண்ற மெத்தட். ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது, நீ 1 மணி நேரம் படி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வாட் ஐ இன்சிஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் 1 day 1 கான்செப்ட். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமஸ், நான் அடிக்கடி கிளாஸ்ல பஞ்ச் டைலாக் சொல்லுவேன், ரஜினி மாதிரி. எப்படின்னா, ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கு, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். தடயத்தோட பண்ணா அது பேரு கலை,
கலைனா என்ன? கத்துக்கிறதுக்கு பேரு கலை. தடயத்தோட பண்ணா அது பேரு கலை. தடயமே இல்லாம பண்ணா அது பேரு கொலை. எஸ், யூ ஆர் ரைட். ஸோ கலைன்னாலும் நீங்க தமிழ்ல வந்து ரொம்ப தமிழ் நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுகை மோனை சொல்லுவாங்க. எல்லாமே இப்ப திருக்குறள்லாம் படிச்சா நமக்கு ஈஸியா உள்ள இறங்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுகை மோனை ஏபு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப கலைன்னா கொலைன்னு அசியூம் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஸோ என்ன அப்படின்னா லேர்னிங் இஸ் எ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். லேர்னிங் இஸ் எ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு விஷயத்த படித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஜாய்ஃபுல்னஸ் வரணும். ஸோ நம்ம எத்தனை நாள் எக்ஸாமுக்காக படிக்கிறத விட்டுருங்க, டெய்லியும் ஒரு கான்செப்ட் படிச்சு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? படிச்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? டு யூ ஃபீல் எக்ஸைட்டட்? எஸ். ஹவு மெனி டேஸ்? நம்ம வரும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் வரும், சரியா? நம்ம எக்ஸைட் ஆகும் தான், இல்லைன்னா இல்லை, அப்பா இதை படிச்சுட்டேன் அதை மாதிரி. ஆனா நமக்கு ப்ராசஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணாதான் அது கண்டினியூ. இப்போ நானுமே வந்து டெய்லி வாக்கிங் போவேன். வாக்கிங் எனக்கு டெய்லி வாக்கிங் போகிற ஹேபிட் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் வாக்கிங் போகணும்? ஏன் வாக்கிங் போகணும்? பிகாஸ் ஐ நீட் எ சவுண்ட் பாடி. பாடி சவுண்டாக இருந்தால் தான் சவுண்ட் மைண்ட் வில் கம். ஸோ சவுண்ட் மைண்ட் வந்து எங்கே வரும் அப்படின்னா சவுண்ட் பாடியில் தான் வரும். ஸோ நான் ஏன் வாக்கிங் போகிறேன்? அதே போல் ஃபிசிக்கல் ஒருத்தன் பலம் ஆகிட்டான், ஸ்ட்ரென்தன் ஆகிட்டான் அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரென்த் ஈஸி. இப்போ நிறைய பேர் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இதுதான். இப்போ நான் வாக்கிங் போகும்போது என்னோட நம்பர் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு 10,000 கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். 10,000 கான்டாக்டில் குறைஞ்சது நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன்னா ஒரு 1000 பேராச்சும் பார்ப்பாங்க. ஸோ நான் திருக்குறள் காலையில் இருந்த ஒன்றும் இந்த மாதிரி சொல்கிறேன், ஒருமை கண் தான் பெற்ற கல்வி எருமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா அது ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. 1000 பேருமே சும்மா பார்த்துட்டு போனாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் என்னோட பழைய ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் ஜிசி சேலத்து ஜாயின் பண்ணும்போது நான் 2006 ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து அருண் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி என்னோட திருக்குறள் பார்த்துட்டு அவன் சயின்டிஸ்டாக இருக்கான் இப்போ இஸ்ரோவில். அப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டோம். அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் டீச்சிங் கம்யூனிட்டி. நான் நிறைய காலேஜ் கெஸ்ட் லெக்சர் போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா. எப்போவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய எல்லா டீச்சர்ஸும் தெரிஞ்சு வச்சுப்பேன். ஸோ அப்போ என்னோட டீச்சிங் கம்யூனிட்டி, சஹாத் வந்து டெய்லியும் இது பண்ணுறாரு, டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. ஒரு பையன் ரீசெண்டாக பார்த்தப்ப, சார் தீபாவளி அன்னைக்குமா சார், தீபாவளி அன்னைக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, பார்த்தா அன்னைக்கு குரல் சொல்கிறீங்க அப்படின்னா. ஸோ ஏன் இந்த குரல் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கராக மாறுறது தான். இப்போ டெய்லி ஏன் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு செயலை டெய்லி பண்ணனா will be called as consistent action taker. ஏன் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கராக இருந்தால் நமக்கு லைஃப்பில் வேல்யூ வில் பி ஆடட், சரியா? ஸோ யூ ஆல் ட்ரை டு பிகம் ஏ கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னா ட்ரை டு பிகம் ஏ கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர். அது வந்து எஜுகேஷன்லேயே ட்ரை பண்ணணும்னு கிடையாது. உனக்கு ஏதோ ஒரு வேலை பிடிக்கும், ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு பிடிக்கணும், அந்த வேலையை தினசரி செய்யணும். ஸோ இப்போ நான் டெய்லி செய்த வேலை என்னன்னா வாக்கிங் போறேன்னா டெய்லியும் வாக்கிங் போது கண்டிப்பா ஒரு திருக்குறள் சொல்றேன்னா, ஸோ 2 வேலை கன்சிஸ்டண்டா இருந்ததா. 3வது நான் இது பண்ணதுனால என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ நான் டெய்லியும் வாக்கிங் போறதை பார்த்தா நான் எப்பவுமே வாக்கிங் டெய்லியும் இப்போ வெள்ளூர்ல இருக்கனால வெள்ளூர் பக்கத்துல ஒரு மலை ஒன்று இருக்கும், காலேஜ் பக்கத்துலேயே ஒரு மலை இருக்கும் பாகாயத்துல. அந்த மலையில ட்ரெக்கிங் போயிட்டு டெய்லியும் ட்ரெக்கிங் போயிட்டு இறங்குவேன். ஸோ அதை பார்த்த பசங்க என்ன பண்றாங்க, அவங்க டெய்லிலாம் பண்ணல, மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் மலை மேலே ஏறுறாங்க. 2வது அவங்க மலை மேலே ஏறி ஜாலியா இல்லை, அங்க போயிட்டு ஒரு திருக்குறள் போடுறானுங்க. ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் we can easily achieve. இப்போ என்னன்னா நம்ம ஒரு செயலை செய்யும் போது இட் should be the inspirational action for others. ஸோ இதுதான் இது. இப்போ நம்ம லேர்னிங் ஒன் டே நான் உங்களுக்கு சொல்ற ஈஸியான, நீங்க லைஃப்ல எல்லாரும் டாப் மோஸ்ட் பொசிஷன் போகணும்னா ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் படிக்கிறது இல்லை, அரை மணி நேரம் படிக்கிறது இல்லை, 10 நிமிஷம் படிக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து ரீகால் பண்ணுங்க.
ஸோ என் மெத்தட் ஆஃப் லேர்னிங்ல வந்து நான் ஒரு 50 டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஒரு டீச்சர்ஸ்க்கு எப்படிலாம் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டும் இன்டராக்டிவா எப்படி லேர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 50 டெக்னிக்ஸ். அதில் ஒன் ஆஃப் த லேர்னிங் வந்து வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். ஏன் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு சிஸ்டத்தோட தரத்தை தக்க வைக்கிறதுக்கு, முழுசா பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிரின்சிபிள் சொல்றாங்க. அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, எவ்ரிதிங் ஷுட் பி ரெக்கார்டட், எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி ரெக்கார்டட். நம்ம எந்த செயல் பண்ணாலுமே என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நான் பேசுறேன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கூப்பிட்டு கேமரா கொடுத்துட்டேன்ல, ஸோ எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி ரெக்கார்டட். ஏன் சார் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் ஆக்ட் அஸ் எ ரிசோர்ஸ். இப்போ நம்ம ஒரு பெரிய குடிநீர் இது பண்ணக்கூடிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஊருக்கு மத்தியில் இருக்கு. அப்ப எல்லாருமே எடுத்து பயன்படுத்துவாங்கல்ல. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா பேசக்கூடிய திறன் இருக்கான், இல்ல ஒரு 5 பேர் பேசுறாங்க வச்சுங்களேன், அந்த 5 பேர் பேசுறவங்களை வச்சு கிளாஸ்ல இருக்க மிச்சம் இருக்க 55 பேரை என்ன பண்ணலாம்? பேச வச்சிடலாம். இட் இஸ் சிம்பிளஸ்ட் மெத்தட். ஒன் டே ஒன் கான்செப்ட்ன்றது நம்ம எல்லாரும் நினைப்போம் 7 ஹவர் படிச்சாதான் நம்ம படிப்பாளி ஆக முடியுமா? இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் படிச்சாலே யூ வில் பிகம் ஏ மாஸ்டர் பீஸ். உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஸோ இதான் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் சொல்லுவேன். நீங்க ஒன் டே வந்து ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணணும். கான்செப்டை லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம you will keep it as a status. You feel proud. So learning is a joyful experience சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்க வந்து எந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த வேலை தான் உங்களை வாழ்க்கையில கொண்டு போகும். சரிங்களா? இப்போ என்ன வந்து எப்படி வந்து ஒரு பெஸ்ட் டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் அப்படின்றது தான் வந்து வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து ஒரு கான்செப்டை பேசிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேரோட ஸ்டேட்டஸும் வைப்பேன். அப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? சாரோட ஸ்டேட்டஸ்ல நம்ம இருந்தா தே ஃபீல் ப்ரௌட். ஸோ அந்த ப்ரௌடான அந்த மூமெண்ட்டுக்கு கொண்டு போகும்போது அவன் வேற லெவல்ல மாறிடுவான். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட இதுவும் இப்போ நீங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே இருக்கீங்கன்னா, யாரோ ஒரு 2 பேர், யாரோ ஒரு 5 பேர் பேசுனீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சரியா? ஒருத்தர் பேசினாலே போதும். பேச செய்வது கல்வி புரட்சி. நீங்க பசுமை புரட்சினா கேள்விப்பட்டிருப்பீங்க. பசுமை புரட்சினா என்ன? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்றது பசுமை புரட்சி. வெண்மை புரட்சினா மில்க் ப்ராடக்ட்ஸ். சரியா? ப்ளூ ரெவல்யூஷன் சொல்றாங்க. நீல புரட்சினா ஃபிஷ் ப்ராடக்ட். ஸோ அந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் இது பண்றது ப்ளூ ரெவல்யூஷன். அதே போல எஜுகேஷனல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, கல்வி புரட்சினா என்னன்னா, கதை சொல்லி முடிச்சிட்டேன், நீங்க தான் பதில் சொல்லணும். கல்வி புரட்சினா பேச வைக்கிறது. சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பேச வைக்கிறது தான் கல்வி புரட்சி. நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது கல்வி புரட்சி கிடையாது. எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது இஸ் எ பை ப்ராடக்ட். ஆனா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சோம் நம்ம, அது வந்து the knowledge will be shared. ஸோ ஷேரிங் மூலியமா தான் வந்து ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் கொண்டு வர முடியும். கூடி வாழ்ந்தால் அவ்வளவுதான். சிங்கிள் நன்மைக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படாம வாழ்க்கையில எல்லாருமே சேர்ந்து வாழ்வோம், எல்லாருமே கூடி வாழ்வோம். கூடி வாழ்றதுனா இப்ப நம்ம அறிவை ஷேர் பண்ணிக்கிறோம். we are sharing our knowledge. இப்ப நான் ஒரு வீடியோ இருக்குன்னா ஒரு 14 செகண்ட் தான் பேசியிருக்கான். ட்ரூ லென்த்னா ஃபர்ஸ்ட் இயர் பையன் ட்ரூ லென்த்னா என்ன அப்படின்னு பேசியிருக்கான். அது 14 செகண்ட்லயே முடிஞ்சிச்சு. நான் என்ன சொன்னேன், ஒன் டே ஒன் கான்செப்ட் 1 minute அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், 14 செகண்ட்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டான். ஸோ அதனால மெத்தட் ஆஃப் லேர்னிங் வந்து பெஸ்டா இருந்தா எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்ப எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம கடவுள் வந்து ஒரு 5 டூல் கொடுத்துருக்காரு. பவர்ஃபுல் டூல் கடவுள் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அந்த 5 டூல் தான் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஐம்புலன் சொல்லுவாங்க. வெரி குட். ஐம்புலன்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா கண்ணு எதுக்கு யூஸ் பண்றோம்? பாக்குறதுக்கு. எப்பாச்சும் யாராச்சும் பேசினாங்கன்னா, இப்ப கூட வந்து நீங்க எல்லாருமே என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
யூ ஆர் ஹேவிங் த லிசனிங் ஆட்டிடியூட். கண்ணு பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்ட கருவி. இப்போ யாரோ ஒருத்தர் சுரேந்திரன் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து பேசுறாரு, நம்ம லிசன் பண்றோம். லிசன் பண்ணா என்னன்னா, நான் எப்பவுமே இன்னொரு பஞ்ச் டைலாக் சொல்லுவேன், நேரா பார்க்கறவங்க தான் இன்ஜினியர் அப்படின்னு. கிளாஸ்ல போனோம்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நேரா பார்க்கறவங்க தான் இன்ஜினியர், முடிஞ்ச இன்ஜினியர் ஆவடா பார்ப்போம் அப்படின்னு. அப்ப எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அப்ப கண்ணு பார்க்கறதுக்கு யூஸ் பண்றோமா? ரெண்டாவது டிவைஸ் காது. காது எதுக்கு யூஸ் பண்றோம்? கேட்கறதுக்கு. இப்ப எனக்கு லைஃப்ல நான் பெட்டரான பொசிஷன் போனோம் அப்படின்னா, எங்க போனாலுமே கண்ணையும் காதையும் கூர்மையா வச்சுக்கணும். அது சும்மாலாம் வந்துடாது, நீங்க ஈஸியாலாம் பாத்துட முடியாது. ஒருத்தரை பார்க்கலாம், எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம், அவரே பார்த்துட்டே இருக்கும்னா கஷ்டம். சரியா? கண்ணு பார்க்குது, காது கேக்குது. அடுத்த டிவைஸ் மூக்கு. மூக்கு என்ன பண்ணுது? சுவாசிக்குது. எப்பவுமே சுவாசம் வந்து காத்தை மட்டும் கொண்டு போக கூடாது. அப்ப வேற என்ன சார் உள்ள ஏதாச்சும் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து எடுத்துட்டு போவோம் சார்? இல்ல, காத்தோட கண்டென்ட்டும் உள்ள போகணும். காத்தோட நம்ம என்ன நான் என்ன பேசுறனோ அந்த கண்டென்ட்டும் உன் சுவாசத்துல போனாதான் உனக்கு உள்ளுக்குள்ள இதுவாகும். 4வது டிவைஸ் வாய் வந்து 5வது வச்சுப்போம். இன்னொருத்தன் இருக்கான். 4வது டிவைஸ் என்ன? மெய். மெய்னா உடம்பு மொத்தம். சரியா? மெய். இந்த மெய் ஏன் உடம்புக்கு ஏன் மெய்ன்னு பேர் வச்சாங்க? மெய் உணர்தல். மெய்யோட பர்பஸ் என்னன்னா, உடம்போட பர்பஸ் என்ன? உணரணும். இப்ப நான் பார்த்தேன்ல, நான் கேட்டேன்ல, நான் உள்ள சுவாசிச்சேன் இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ண, உள்ள போனோன்னு என்ன ஆகணும்? ஐ ஹாவ் டு ஃபீல் இட். அப்படியே மிதக்கணும். ஐயோ ஆனந்தமே அப்படின்னு மிதக்கணும். ஸோ ஃபீல் அதை ரியலைஸ் பண்றதுக்கு தான் மெய். இதெல்லாம் பண்ணிட்டேன் சார், 4 சம்பவம் பண்ணிட்டேன், பார்த்தேன், பண்றா கண்ணா பார்த்தேன் அப்படின்னா பார்த்தேன், அப்புறம் கேட்டேன், அப்புறம் கண்டென்ட்டை உள்ள கொண்டு போனேன், அப்புறம் உணர்ந்தேன், இதுக்கப்புறம் பேசணும். எதை உணர்ந்தையோ பேச செய்வது. உள்ள இறங்கல அப்பனா பேச செய்வது கல்வி புரட்சி. பேச செய்வது கல்வி புரட்சி. அப்ப எஜுகேஷன் என்னன்னா இந்த 5 டூல் தான். நான் ஐ எம் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். யாராச்சும் பேசினாங்கன்னா என்னால பார்க்க முடிஞ்சா ஐ எம் எஜுகேட்டட். யாராச்சும் பேசினாங்கன்னா என்னால கேட்க முடிஞ்சா எஜுகேட்டட். யாராச்சும் பேசினாங்கன்னா அந்த கண்டென்ட் அவங்க பேசுனது உள்ள கொண்டு போனா எஜுகேட்டட். ஐ எம் எஜுகேட்டட். சரியா? அவங்க உள்ள கொண்டு போனதை என்னால உணர முடிஞ்சதுன்னா ஐ எம் எஜுகேட்டட். உணர்ந்தத ஒரு கற்றறிந்த சபை முன்னாடி என்னால பேச முடிஞ்சதுன்னா எஜுகேட்டட். இதுதான் வந்து வள்ளுவர் இன்னொரு விஷயத்த சொல்லிப்பாரு, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் அப்படின்னாரு. இது கற்றாருள் கற்றார்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் இருக்கு. சரி, என்ன டைலாக்னா, நான் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு இதுவான நான் அடிச்சவன் வந்து அத்தனை பேரும் டான்டா அப்படின்னுவோம். சரியா? அப்படின்னா நான் வந்து ஒருத்தனை அடிச்சு டானானவன் கிடையாது, நான் அடிச்சவன் எல்லாருமே டான் தான் அப்படின்னா டானுக்கெல்லாம் டான். சரியா? வள்ளுவர் அதை என்ன சொல்லியிருக்காருன்னா கற்றாருள் கற்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இங்க எல்லாருமே நம்ம பிஇ படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாமே டீச்சர்ஸ் இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட்லயே அதுக்கும் மேல அப்படின்னுவாங்கல்ல ஐ படத்துல, அந்த மாதிரி கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, படிச்சதுலயே சிறந்து படிச்சவன் யார் அப்படின்னா, தான் படிச்சத ஒரு கற்றறிந்த கூட்டத்துக்கு முன்னாடி சுவையா புரியுற மாதிரி சொல்றவன் தான் யாரு? ஆமா. அப்ப நீங்க எல்லாருமே எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, டானுக்கெல்லாம் டானா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், கற்றாருள் கற்றார் ஆகணும். அப்பனா என்ன பண்ணணும்? பேசணும். சரியா? படிச்சத தினசரி பேசுனீங்கன்னா 1 மணி நேரம் பேச சொல்ல, 1 டே 1 கான்செப்ட். அந்த 1 கான்செப்டுக்கு வந்து 1 நிமிஷம் இருக்கலாம், இல்ல 10 செகண்ட்லயே நான் முடிச்சிட்டேன் சார், சம்பவம் முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னா போதும். ஆனா யூ ஷுட் ஹேவ் a habit of பேசுறீங்க, ஓகே ஸ்பீக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் யூ ஷுட் ஹேபிட் ஆஃப் பேசுறத யாருக்கும் காட்ட மாட்டேன்னு ஒளிச்சு வைக்க கூடாது. என்ன பண்ணணும்? போடணும். அதாவது நீங்க என்னன்னா ஈஸியா இன்னைக்கு வந்து இருக்கிற ரெவல்யூஷனரி எஜுகேஷன் என்ன அப்படின்னா,
நீ இன்னைக்கு இங்க பேசணும்னா நீ உன் ஸ்டேட்டஸ்ல வச்சா உன் கான்டாக்ட் எல்லாம் பார்க்கலாம் இல்லையா? நீ யூடியூப்ல போட்டா உலகமே பார்க்கும். சரியா? அப்ப ஏன் சார் பார்க்கணும், இது என்ன விளம்பரமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான் இட் வில் கிரியேட் எ பியூட்டிஃபுல் வேர்ல்ட். உலகத்தை அற்புதமா இதுவாக்கும், படைக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்க, எஸ்டேட்டே பண்ணாதீங்க. ஐயோ யாராச்சும் சொல்லுவாங்களா, கமெண்ட்டுக்கெல்லாம் இதுவே பண்ணாதீங்க. நீங்க டெய்லி பேச 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 டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட் நாள் பயமா இருக்கும், கேமரா எடுத்து ஆன் பண்ணீங்கன்னா உங்க மூஞ்சே நீங்க பார்க்கும்போது நம்மளே நேரா பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏதோ சந்திரமுகி பார்த்த மாதிரி பயப்படுவீங்க. ஆனா பார்க்க பார்க்க பழகிறது. அது தனுஷ் ஃபார்முலா. என்ன மாதிரி பசங்களை பார்த்த ஒண்ணும் பிடிக்காது, பார்க்க அப்ப நம்ம மூஞ்சியே நம்ம பார்க்க பார்க்க பிடிக்கும். ஏன் சார் அப்படி நம்மளை நாமே செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உலகத்தையே லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃப்ன்றது ரொம்ப முக்கியம். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஒருத்தன் வந்து இப்ப கேமரா முன்னாடி பேசதான் சொல்றேன், ஆனா இட் வில் பிரிங் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இன்டர்வியூ முன்னாடி போய் யார் உட்கார்ந்தாலும் தைரியமா பேசுவேன். உன்னையே நீ எப்போ பார்த்துட்டியோ அப்ப யாரா இருந்தாலும் பார்ப்ப, வாடா இப்ப வாங்கடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாறிடுவீங்க. ஸோ வீடியோகிராஃபிக் லேர்னிங் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தட். நீங்க இன்னைக்கு இருக்க நம்ம கையில இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு இல்லையா, எதுக்கோ யூஸ் பண்றோம். நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணீங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கான்செப்ட் ரெக்கார்ட் பண்ணி யூ கேன் சப்மிட் டு யுவர் மென்டார் ஆர் ஃப்ரெண்ட் ஆர் டீச்சர் ஆர் கீப் இட் அஸ் ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் பண்ணுங்க, அப்படியே மெல்ல 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 ப்ராசஸ் ஆகும்போது இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுவேன். சொல்லுவேன், உங்க பேரண்ட்ஸ் யாரு அப்பா அனுப்பிச்சு விடு, அம்மா அனுப்பிச்சு விடு, தாத்தா அனுப்பிச்சு விடு, பாட்டிக்கு அனுப்பிச்சு விடுவேன், அக்கா இருக்காளா அக்கா அனுப்பிச்சு விடு, தம்பிக்கு அனுப்பிச்சு விடு, எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுன்னு சொல்லுவேன். என் கண்முடியே அனுப்பிச்சு விடுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் பார்க்கும்போது தே ஆல்சோ ஃபீல் எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது நம்ம எக்ஸைட் ஆகும். லேர்னிங்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, லேர்னிங்ல வந்து எக்ஸைட்டட் லேர்னிங்னு ஒன்று சொல்றாங்க. எக்ஸைட்டட் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வருவோம் சந்திரமுகி படத்துக்கு போறப்போ, சரியா? சந்திரமுகி படத்துல ஃபர்ஸ்ட் வந்து கங்கா வந்து சந்திரமுகி ரூம்குள்ள போனவனும் அப்ப சந்திரமுகியோட அந்த பெட்டிய ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ணவனும் அதுல என்ன இருக்கும், ஆமா சலங்க இருக்கணும், சலங்க நெத்தி சுத்தி காசு மேல அப்படின்னால she feel excited. அப்ப எக்ஸைட் ஆனவன என்ன ஆகும்னா, எக்ஸைட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவளுக்கே தெரியாம கங்காவா இருந்தாவ அவ்வளவுதான். நீங்க என்னன்னா, நீங்க டெக்னிக்கல் சந்திரமுகியா மாறணும். அப்படின்னா whenever you learn something you feel excited. நீ அந்த படிக்கிறன்ற உணர்வு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராக்ரஸ். லைஃப்ல எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் தான். ஒரு நாளைக்கு ஒன்னா லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க ப்ராக்ரஸ் கண்டிப்பா உறுதி. ஆனா அது உறுதியா இருக்கணும்னா டெய்லி நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஸோ இன்னைக்கு கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா, யூ ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ் ஏ கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். யூ ஷுட் ஃபார்ம் அஸ் ஏ கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர். கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர்னா என்ன, ஒரு வேலையை டெய்லி செஞ்சா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர். சரி, கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர் ஆயிட்டோம். வாட் இஸ் த மெத்தட் ஐ ஹேவ் டு அடாப்ட்? வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். அது பேர் என்னன்னா, ரெக்கார்டிங் சொல்லாம அதுக்கு பேர் வச்சிடும். நம்ம நான் பிறந்தோன்னே எனக்கு பேர் சுரேந்திரன் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த மைக்ரோ லேர்னிங் பண்ணதை வி கேன் ஷேர் அலாங் வித் அவர் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஸ்டேட்டஸாக வச்சாலும் ஓகே தான், இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சாலும் ஓகே தான். அப்படி ஷேர் பண்ணும்போது நாலேஜ் வில் என்ஹான்ஸ். ரெண்டாவது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கிடைக்கும். அதிகபட்சமாக நமக்கு என்ன தேவை, ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான இடத்துல வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். சரியா, அது ஈஸியாகவே கிடைக்கும். நேற்று ஒரு ஜிசிடியில் ஒரு பையன் ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணிட்டு, சார் நான் பிளேஸ் ஆகிட்டேன் சார். சரிடா, என்ன சொல்லி பிளேஸ் ஆனேன் அப்படின்னு கேட்டேன். நீ என்ன குவாலிட்டி வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டில் பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, சார் நான் வந்து இந்த மாதிரி நிறைய காலேஜ் சிம்போசியம் அந்த மாதிரிலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ண பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றிலாம் சொன்னேன். ஓகே, யூ ஹவ் டன் எ வெரி குட் ஜாப் அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ப்ராஜெக்டில் வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் கேட்டாங்க.
என்னோட நாலேஜ், எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, ஏன்னா எனக்கு டிசைன் தெரியாது. டிசைன் வந்து நான் மற்ற பசங்க கிட்ட சொல்லி கைடன்ஸ் கொடுத்து பண்ணுவேன் அப்படின்னா. அப்ப அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா, அவன் சிஜிபிஏ 7.8 தான், ஜிசிடில 9.5 கூட இருப்பானுங்க. 9.5 எடுத்தவனா பிளேஸ் ஆகல. ஆனா 7.8 எடுத்து இவன் எப்படி பிளேஸ் ஆனா அப்படின்னா, அவன் சொன்னான் இல்லையா, இந்த வேலையை நான் பண்ணேன், இந்த வேலையை நான் பண்ணல அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த ஆனஸ்டி வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தான். யூ ஆர் வெரி ஆனஸ்ட். இது if someone came in this place, he told that I have done everything அப்படி சொல்லியிருப்பான். அப்ப நீ இதை பண்ணலன்னு சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, யூ ஆர் செலக்டட், ஹெச்ஆர் உனக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பீயிங் ஆனஸ்டி, பீயிங் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஜேர்னி வந்து நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம நினைச்சதை விட வந்து லைஃப்ல நீங்க ஒரு லெவல் திங்க் பண்ணியிருப்பீங்க, நான் இப்படி ஆகணும்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க நான் சொன்ன இந்த ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும். நான் 50 விஷயம் டீச்சிங் லேர்னிங்ல இது பண்ணேன்னு சொல்றேன். ஆனா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க இணையத்துல இருந்து தொடர்ச்சியா நீங்க லைஃப் லாங், அதாவது காலேஜ் முடிகிற வரைக்கும் கிடையாது, த்ரூ அவுட் யுவர் லைஃப் இந்த ஒரு கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, something you have to learn it, understand, reproduce, share. இது மட்டும் டெய்லி பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து நீங்க எதிர்பார்க்கிற growth-ஐ விட அதிகமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் வரும்போது ரெக்ரூட் பண்ணும்போது என்ன எதிர்பார்க்கறாங்கன்றதும் தெரிஞ்சது. ஒரு 3 விஷயம் வந்து இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கறாங்க. அந்த 3 விஷயம் நான் சொல்றேன். ஒன்னு, ஃபர்ஸ்ட் திங் வந்து லிசனிங் ஆட்டிடியூட். அதாவது நம்ம பேசினா இவன் கேட்பானா, அப்படின்றத பார்க்குறாங்க கம்பெனி. ஏதோ கம்பெனி ஏதோ ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறாங்க, பண்ணும்போது அவங்க பேசும்போது நீ பாட்டுன்னு இப்படி இருந்தானே என்ன ஆகும், அவ்வளோதான் ஒன்று. அதுக்கப்புறம் இவன் பார்த்தா கற்றுப்பானா அப்படின்றத பார்க்குறாங்க. ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மிஷினே இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டே தான் அங்கே வருமா? இல்லை, அங்கே ஏதோ ஒரு புதுசாக இருக்கும். ஆனால் நீ அங்கே போய் என்ன பண்ணணும்? யூ ஷுட் பி அ ஃபாஸ்ட் லேர்னர். அப்போ பார்த்தா கற்றுக்கணும், சரியா? மூணாவது விஷயம் என்னன்னா, they will assign some task. கம்பெனின்னு போனா உனக்கு என்ன பண்ணுவாங்க? டாஸ்க் கொடுப்பாங்க, நீ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். சொன்னா செய்வானா? இந்த 3 குவாலிட்டி இருந்தா கம்பெனி வேலைக்கு எடுத்துக்க ரெடியா இருக்காங்க. இந்த 3 குவாலிட்டியை நம்ம எப்போ டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 குவாலிட்டி எப்போ டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டேஸ் தான் டெவலப் பண்ணணும். ஸோ காலேஜ் டேஸ்ல எப்படி டெவலப் பண்றது? யாராச்சும் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? பார்க்கணும், கேட்கணும். அப்புறம் டீச்சர்ஸ் ஏதாச்சும், நான் எப்பவுமே இன்னொரு மெத்தட் ஆஃப் லேர்னிங் இருக்கு. நான் இப்போ என்னோட கிளாஸ்ல வந்து இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டர் லேர்னிங் ஒன்று இருக்கு. நான் இப்போ நடத்துறேன்னா யாராச்சும் ஒருத்தனை கூப்பிட்டுருவேன் முன்னாடி. இப்போ இங்கே ஸ்டேஜ் இருக்குனால கூப்பிட முடியல, இல்லாட்டி இன்னைக்கு கூட ஒரு 4-5 பேரை கடத்தியிருப்பேன். ஸோ என்னன்னா, கூப்பிட்டுட்டு அவங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், வாட் ஆர் த 5 டூல்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, திரும்ப உங்ககிட்ட கேட்பேன். கேட்கும்போது என்ன ஆகும்னா, தே வில் ரீப்ரொடியூஸ். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டர் லேர்னிங் மூலமா என்ன ஆகும்னா, பசங்க வந்து அட்டென்ஷன் மிஸ் ஆகாது. ஸோ வென் யூ பே அட்டென்ஷன் வில் பே ஃபார் யூ. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளாஸ்ல நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கை நிறைய சம்பாதிக்கலாம். கிளாஸ்ல நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கை நிறைய சம்பாதிக்கலாம். when you pay attention will pay for you. இப்ப இந்த அட்டென்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அட்டென்ஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா லிசன் பண்ண நம்ம ஃபோக்கஸ் அதிகப்படுத்தும். அட்டென்ஷன் இன்க்ரீஸ் அவர் ஃபோக்கஸ் என்ன பண்ணுனா, ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் அவர் கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணுனா, இட் கேன் ஈஸிலி ரீப்ரொடியூஸ் த திங் விச் வி லேர்ன்ட். ஸோ அட்டென்ஷன், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், இது 3 வந்து நம்ம லேர்னிங்ல கொண்டு வரணும். ஸோ இதுக்கு தான் காலேஜ்லாம் வச்சாங்க. எக்ஸாமுக்காக காலேஜ் உருவாக்கப்படல. நம்ம என்னன்னா, எக்ஸாம்ன்றது ஒரு நம்ம அந்த ப்ராசஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்காக வைக்கப்பட்ட இது. ஆனா எக்ஸாமை விட இம்பார்ட்டன்ட் எது? we have to use the 5 tools. சரியா? we have to use the 5 tools. அந்த 5 டூல்ஸை யூஸ் பண்ண நமக்கு நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கிற growth வந்து வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜ் டேஸ்லயே வந்து என்ன வேணும்? சவுண்டு,
பாடி வேணும். இப்போ திருமூலர் ஒரு இது சொல்லியிருப்பாரு, உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்பார். உடம்பை வளர்த்தனா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு வளர்க்கறதா? இல்ல. உடம்பை வளர்த்தல் அப்படின்னா we have to do physical activity, exercise. சரியா? அப்போ என்ன ஆகும்னா சவுண்டு பாடி கிடைக்கும். உயிர் வளர்த்தேனே அப்படின்னா நம்ம ஆயுசு கெட்டியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளாஸ் கவனிக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பையன் எப்படி இருப்பானா, ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, நல்லா ஆர்வமா இப்படி சிரிச்ச முகத்தோட இருப்பான். ஆனா கவனிக்க என்ன ஆகும்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி கெட்டியாயிட்டே வரும். நீங்க உங்க மூஞ்சிக்கு முன்னாடி கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அஸ் எ டீச்சரா இங்க இருந்து பார்த்தா எல்லாரோட முகமும் தெரியும். ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஏன் வந்து அந்த இறுக்கமான இது நிலை உண்டாகுது? கவனிச்சுட்டே இருக்கும். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, அப்படியே மூஞ்சி மாட்டுது. அப்புறம் மாறிடுச்சுன்னா நம்ம என்ன பேசினா உள்ள போகாது. சரியா? அது வந்து ரிஜிட் ஸ்டேட்டுக்கு போயிடும், இறுகிடும், கெட்டியாயிடும். சாலிடிஃபிகேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். பிரெயின் வந்து இறுகிடும். பிரெயின் கெட்டியாயிடுச்சுன்னா எதுவுமே எடுத்துக்காது. ஏன் சார் என்னமோ நடத்துறீங்க, என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா என்னாச்சுன்னா நம்ம பிரெயின் வந்து சாலிடிஃபிகேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அதை எப்படி ரிலீஸ் பண்றது? ரிலீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். என்ன பண்ணணும்? ஸ்மைல் பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? சிரிச்சீங்கன்னா தளர்வாயிடும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் ஏ ஹேபிட் ஆஃப் லேர்ன் வித் ஸ்மைல். புரிஞ்சிச்சுன்னா அப்பா புரிஞ்சிச்சு அப்படி சந்தோஷமா சிரிக்கணும். அது சிரிக்கனா கட்டபொம்மன், வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி அப்படிலாம் இல்லை. நம்ம என்னன்னா சிரிக்கிறதுனா ஸ்மைல், அப்படியே புன்முறுவல், அவ்வளவுதான். அப்ப லேர்ன் வித் ஸ்மைல் பண்ணனா நம்மளால எவ்வளவு நேரம் வேணா கிளாஸ்ல உட்கார முடியும். ஒரு ஹியூமன் மைண்டோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளவுதான் தாக்கு பிடிக்க முடியும். ஆனா மறுபடியும் ரீகெயின் ஆகணும்னா we have to learn with ஸ்மைல். இப்ப வாத்தியார் பாஸ் விட்டாங்கன்னா நீங்க பேசணும் அர்த்தம். லேர்ன் வித் அவ்வளவுதான். ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா பக்கத்துல தூங்கிட்டு இருப்பான், அப்ப அவன் எழுந்துப்பான். சரியா? ஆனா வந்து எப்பவுமே டீச்சர் பாஸ் விட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட் பேசணும் அர்த்தம். லேர்ன் வித் ஸ்மைல். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அது வந்து உங்க லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேர்ன் வித் வாட்டர். லேர்ன் வித் பாட்டில் ஆஃப் வாட்டர். ஆல்வேஸ் கேரி அ பாட்டில் வித் ஃபுல் ஆஃப் வாட்டர். இப்போ கிளாஸ்ல எங்காச்சும் போனீங்க அப்படின்னா, என்னோட கிளாஸ்ல வந்து எல்லாருமே கண்டிப்பா பாட்டில் எடுத்துட்டோம்னு சொல்றேன். எல்லாருமே பாட்டிலும் கைமா தான் இருக்கணும், பட் பாட்டில் வித் ஃபுல் ஆஃப் வாட்டர். அப்ப லிசன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லிசன் பண்றதுக்கு அவனை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஒரு முடக்கு, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முடக்கு தண்ணி குடிச்சானா மறுபடியும் அட்டென்ஷன் வந்துடும். ஸோ லேர்ன் வித் ஸ்மைல் வந்து சூப்பரான ப்ராசஸ். நம்ம கண்டினியூஸ் லேர்னிங்க்கு லேர்ன் வித் பாட்டில் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப சூப்பரான ப்ராசஸ். சரியா? சரி, உங்களுக்கு வேற ஏதாச்சும், நான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிசி சேலம்ல இருக்கும்போதே ஒரே பேட்சில் வந்து 50 பேர் கேட் ஸ்கோர் எடுத்தாங்க. எங்கேயுமே எந்த காலேஜுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஃபைனல் இயர் படிக்கும் போதே வந்து ஒரு 50 பேர் கேட் கிளியர் பண்ணாங்க. இப்போ என்னன்னா, நான் படித்தேன், நான் வந்து 7 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய படிக்கிறத விட ஃபோக்கஸ் லேர்னிங் பண்ணால் ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணலாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு 1999 பிஇ முடிச்ச வருஷம் வேலை கிடைச்சது 2006. அப்போ 2006ல் வந்து நிறைய படித்தேன். ஒரு சப்ஜெக்ட் 40 புக்கு வாங்கி படித்தேன். அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன், இல்லை நம்ம போன தப்பான பார்த்து குறைவாக படித்தாலே போதும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அது மூலயமா வந்து பசங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபோக்கஸ் லேர்னிங் பண்ணணும்னு சொன்னேன். அது வந்து பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஏதோ யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த இவ்வளோ பெரிய க்ரௌட்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் படத்தில் சொல்லுவாங்கல்ல, வேங்கையம் அவன் ஒத்தையில நிக்கான்ற மாதிரி, அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தராச்சும் கேள்வி கேளுங்க பார்ப்போம். என்னோட மெத்தட் ஆஃப் லேர்னிங்ல வந்து இன்னொரு இது இருக்கு, மெத்தட் ஆஃப் லேர்னிங். இப்ப யாராச்சும் கேள்வி? மெத்தட் ஆஃப் லேர்னிங்ல வந்து இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்கு. பேர்லயே பிட் வைக்கிறது. பிட் அடிச்சா தப்புன்னு தானே சொல்லுவாங்க, ஆனா நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிட் அடிக்க பெர்மிட் பண்ணுவேன். எப்படின்னா, பேர்லயே பிட் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா, பாஸ்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பாஸ்கல் என்ன பண்ணாரு? பாஸ்கல் லா சொன்னாரு. சரியா? பாஸ்கல் லாக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளா இது பண்றேன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். பாஸ்கல் லா வந்து எப்படின்னா, பாஸ்கல்ன்றவரு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் பேர் தான் பாஸ்கல். அவர் வந்து ஒரு ஓடாத தண்ணி, இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்குல்ல, ஓடுதா ஓடலையா? ஓடாத தண்ணி தான். ஓடாத தண்ணியை உத்து பார்த்தாரு. பார்த்துட்டு அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டாரு. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வச்சாரு.
பாயிண்ட் நோட் பண்ணாரு, பாயிண்ட்டுக்கு பேர் வச்சாரு. பாயிண்ட்டுக்கு பேர் வைக்கணும்னா அவர் எல்கேஜில படிச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ஏபிசிடி. அப்ப பாயிண்ட்டுக்கு அதுல முதல் லெட்டர் என்னது? ஏன்னு பேர் வச்சாரு. பாஸ்கல் என்ன பார்த்தாரு? ஓடாத தண்ணி. வெறும் தண்ணி சொன்னா அவுட் ஆட்டத்துல வந்து. சரியா? ஓடாத தண்ணிய பார்த்தாரு. பார்த்து ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னு வச்சாரு பேரு? ஏன்னு வச்சாரு. ஏன்னு வச்சதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற பிரஷரை எல்லா திசையிலையும் மெஷர் பண்ணாரு. மெஷர் பண்ணப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. எல்லா திசையில இருந்தும் ஆக்ட் ஆகிற பிரஷர் வந்து ஈக்குவலா இருந்தது. சரியா? இதான் பாஸ்கல் லாவா சொன்னாரு. இப்ப அவர் பேரு பாஸ்கலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். பி இல்ல இவ்வளவு வேகமா சொல்லக்கூடாது, வாமா மின்னல் மாதிரி. சரியா? பி ஏ எஸ் சி ஏஎல். சோ வந்து பீனா பிரஷர். அவர் எதை ஆராய்ச்சி பண்ணாருன்னா பிரஷர் ஆராய்ச்சி பண்ணாரு. சரியா? பிரஷர். ஏ வந்து ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஏ. சோ ஃபர்ஸ்ட் பீனா என்னது? ஏனா ஏ. எஸ்னா ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட். தண்ணி எப்படி இருக்கு? ஓடாம இருக்கு. அது ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட். அப்ப பிஏஎஸ். சினா கான்ஸ்டன்ட். ஏஎல்னா ஆல் டைரக்ஷன். சோ வந்து பாஸ்கல் பேரே என்ன பண்ணிட்டோம்? பாஸ்கல் லாக்கு பிட்டா மாத்திட்டோம். இப்ப கண்டுபிடிக்கிறா பாப்போம். பிட்டா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம பேரை பிட்டா மாத்திருக்கோம். பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாங்க? புக் பண்ணிடுவாங்க. ஆனா பேரையை பிட்டா மாத்தும் போது யாராலையும் கண்டுபிடிங்க. இப்ப பாருங்கடா, இப்ப கண்டுபிடிங்கடா முடியாது. அப்ப இப்ப லா சொல்லுவோம். பிரஷர் acting at a point A in a static fluid is constant in all direction. அவ்வளவுதான் பாஸ்கல் லா. PAS CAL. அவ்வளவுதான். சரிங்களா? அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நம்ம வந்து மைக்ரோ லேர்னிங்ல கொண்டு போகும்போது நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, சூப்பரா எஜுகேஷனை என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. நீங்க எஜுகேஷன்னா ரூம் போட்டு படிக்கிறது எஜுகேஷன் கிடையாது. ஒன் டே இஸ் எஜுகேஷன். ஸோ நீங்க எல்லாருமே வந்து உங்க கையில மொபைல் இருந்தா, மொபைல் பெர்மிட்டட் என்ன எனக்கு தெரியாது, பெர்மிட்டட் மொபைல் இருந்தா என்னோட நம்பர் நோட் பண்ணிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு லைஃப்ல ஏதாச்சும் ஒரு இது தேவைப்படும். சரியா? ஆரம்பிக்கலாங்களா? சொல்லாமா? 9 8 4 0 5 8 7 7 9 4. சேவ் பண்ண கையோட ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டுருங்க. குட் மார்னிங் போட்டு உங்க பேரு, இயரு, டிபார்ட்மெண்ட்டை போடுங்க. சேவ் பண்ண கையோட பேரு, இயரு, டிபார்ட்மெண்ட் போடுங்க. நான் வந்து என்னன்னா முகம் பார்க்காத நிறைய பேரை வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு கைட் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரைனிங் நேரா ஜிசி சேலம்ல, ஜிசிடி கோயம்புத்தூர்ல, டிபிஜில படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது. என்கிட்ட நான் எந்தெந்த காலேஜ்லாம் கெஸ்ட் லெக்சர் போனனும் அந்த காலேஜ் இருக்க எத்தனையோ பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு, சார் நான் உங்களால தான் சார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த கிராட்டிடியூட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இட் இஸ் அ ரியல் அக்கேஷன். நம்ம வென்எவர் வி மீட், அதை மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து when you get a mentor, மென்டார்னா யாருன்னா உனக்கு வழிகாட்டுறவங்க தான் மென்டார். உனக்கு இந்த இங்க வழி இருக்குப்பா, இங்க போனா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பாய்ஸ் படத்தை சொல்லுவாங்க, எந்த கோயில்ல என்னைக்கு சோறு போடுவாங்கன்றது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க போனா இது அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ when you get a mentor, மென்டார் கிடைச்சாங்க அப்படின்னா மென்டார் மூலியமா வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். சரியா? ஸோ எல்லாருமே வந்து லைஃப் வந்து சூப்பரா கொண்டு போங்க. எஜுகேஷனை ஜாய்ஃபுல்லா கொண்டு போங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.